மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி நேற்று மட்டுமே ஒரு 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்து வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை கேட்டு வருகிறோம். இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மணி நேரம் சைதை தொகுதியில் இருக்கிற ஏறத்தாழ 2,07,000 வாக்காளர்களையும் தனித்தனியே சந்திப்பது என்று திட்டமிட்டு இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். பொதுவாகவே சைதை தொகுதியை பொறுத்தவரை அனைத்து வாக்காளர்களும் நன்கு பரிச்சயமானவர்கள். பல நேரங்களில் அவர்களோடு அளவலாவும் அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறேன் என்றாலும் தேர்தல் நேரத்தில் அவர்களுடனான அவருடைய கரங்களை பற்றி தனித்தனியே வாக்குகள் கேட்கிற போது ஏற்படுகிற அந்த உணர்வே தனி. அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த பிரச்சார பயணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அமைய பெற்றிருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள், பகுதி தொகுதி வட்ட அளவிலான நிர்வாகிகள் தத்தமது அரசியல் இயக்கங்களின் கொடிகளை ஏந்தியவாறு இந்த பயணத்தில் ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு தொகுதியில் நடைபெற்ற பணிகளையும் ஒட்டுமொத்தமாகவே கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களுக்கு எடுத்து கூறியவாறும் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு திமுக கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்களையும் எடுத்து கூறிய வகையில் வாக்குகளை கேட்டு வருகிறோம். போகிற இடங்களிலெல்லாம் அனைத்து தரப்பு வாக்காளர்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்னா குற்றச்சாட்டுகள் சொல்லலைன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. இந்த அரசு நல்ல அரசு, 100% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள். மக்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, அனைத்து துறைகளிலும் இந்தியாவில் திமுக முதன்மையானதாக இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு பேர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. அது சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. அதனால் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்.